மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் பூமியின் கடன்முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நம் கர்த்தராக இருக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நமக்காக யுத்தம் செய்கிறவரும் கர்த்தர் தான். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொன்னவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராகவும் இருக்கிறார். மாறாக யுத்தமே இல்லாதபடிக்கு யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். சாலமோனுடைய நாட்களிலே யுத்தங்கள் இல்லாதிருந்தது. ஆண்டவர் அவனோடு இருந்ததினாலே யுத்தமே இல்லாதபடிக்கு யாவரிடத்தில் அவன் சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் செய்தார். யோசபாத்தோடு கர்த்தர் கூட இருந்தார். யோசபாத்திற்கு ஒரு முறை பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் செய்தார். பல நாட்டு மன்னர்கள் ஒன்றாய் வந்தார்கள். அந்த நிலையிலே யோசபாத்திற்காக கர்த்தர் அங்கு யுத்தம் செய்தார். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 15, 17 போன்ற வார்த்தைகளிலே யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் சொன்னவர். யுத்தங்களை ஓய பண்ணினவரும் அவராகத்தான் இருந்தார். அந்த நாளிலே ஜெயத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, யுத்தங்களை ஓய பண்ணவும் கர்த்தர் செய்தார். கர்த்தர் கூட இருக்கிறார், ஜனங்களோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தவர்கள், அண்டை நாட்டில் இருக்கிறவர்கள், அவர்கள் குறிப்பிட்ட அந்த நாட்டில் யுத்தம் பண்ண பயந்தார்கள். அந்த இடங்களிலே கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணி இருந்தார். எசேக்கியாவினுடைய நாட்களிலே அவனுடைய காரியத்தில் ஒருமுறை அற்புதம் செய்தவர். அதற்கு பிறகு யுத்தங்களை ஓய பண்ணி இருந்தார். இன்னைக்கு வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 41ஆம் சங்கீதத்திலே 13ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது, உன்மேல் இரைச்சலாய் இருக்கிறவர்கள் வெட்கி இறைச்சி அடைவார்கள், உன்மேல் வழக்காய் இருக்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்கிற வார்த்தையின்படியாக கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். உங்களுடைய குடும்பங்களிலே காணப்படுகிறதான பிரச்சனைகளை ஓய பண்ணுவார். சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானக்காரராயிருக்கிற கர்த்தர் உங்கள் கூட இருந்து காரியங்களை சித்திக்க பண்ணுவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரும் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவருமாயிருக்கிற கர்த்தாவே, நாளிலும் ஆண்டவரே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக எவ்வளவு ஆண்டவரே போராட்டம் இருக்கிறது, ஆண்டவரே பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த ஆண்டவர் போராட்டத்தில் இருந்தும், அந்த ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே சோதனையில் இருந்தும் அவர்களை விடுவித்து அவர்களை பாதுகாத்து இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.